சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, இது எண்ணெய் வேணும்னாலும் சேர்க்கலாம், இல்லை எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்காம இந்த 3ஐயும் பொரித்து எடுத்துக்கலாம். சின்ன சீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இந்த 2ஐயுமே நீங்கள் எண்ணெய் சேர்க்காமலே லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க போதும். இதை 3ஐயுமே நம்ம எண்ணெய் சேர்க்காமலும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது தேவையான மசாலா: 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். இதை எல்லாம் நல்லா வதக்கி எடுத்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதில் தேங்காய் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். நண்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் ஒவ்வொரு நண்டாக நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ஒவ்வொரு நண்டாக உள்ளே சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் திரும்ப வேக விட்டாலே நண்டு வெந்துடும். இப்போ சுவையான நண்டு கிரேவி ரெடி.